இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கணீரம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, தைரியம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, பாலஸ்தீன் காசாவில மிகப்பெரிய அட்டகாசம் காட்டி கொலை செய்து அங்க உள்ள கட்டடங்களை அழித்து பொது தளங்களை எல்லாம் அழித்து 5 வயசு குழந்தை கொண்ட கொன்று 5 இல்ல 9 இருக்கணும் செய்திக்குள்ள பார்ப்போம். கொன்று மிகப்பெரிய சாதனை படைத்தவர். சாதனை தானே அது. அப்ப அவர் யாரு? ஒரு இஸ்ரேல் படை வீரர் தற்பொழுது இலங்கைக்குள்ள வந்து நுழைஞ்சிருக்கிறாம் என்று அது ஒரு புலனாய்வு தகவல் எட்டிருக்குது. ஹிண்ட் ரஜப் பவுண்டேஷன் வந்துட்டு பிரசல்ஸ் கொண்ட பெல்ஜியத்துல பிரசல்ஸ் தளமாக கொண்ட இந்த அமைப்பு இலங்கையில உத்தியபூர்வமாக foreign ministry, IGP இப்படி தரப்பட்ட எல்லா சட்ட திணைக்களங்களும் முறைப்பாட்டையும் கொடுத்து ICC கிரிமினல் கோர்ட்ஸ்லயும் முறைப்பாடு கொடுத்துக்கிறாங்க. இப்ப இவன ரகசியமான முறையில நாட்டை விட்டு அப்புறப்படுத்த போறான் இலங்கை அரசாங்கம். ஏற்கனவே ஒன்று நடந்துச்சே பொத்துவிலிருந்து. கிழக்கு மாகாணம் அம்பரை மாவட்டத்தின் பொத்துவில் அருகம்பை பகுதியிலிருந்து இந்த மாதிரி ஒரு முறைப்பாடு வந்து அது வெளியாக்கப்பட்டுச்சு இல்லையா? இருந்துச்சானே? யாருக்கும் ஞாபகம் இருக்க தெரியல. அதாவது காசாவுல அட்டகாசம் காட்டின ஒரு வீரர், அவருடைய பேர் வந்துட்டு என்ன, ஜேட் புர்கான்ஸ். அவருடைய பேரு ஜேட் புர்கான். இவர் அமெரிக்க, அதாவது இவர் இஸ்ரேலும் அமெரிக்கன் டூ சிட்டிசன். அப்ப இவர் காசாவில மிகப்பெரிய அட்டகாசம் காட்டின ஒருவர் சொல்லித்தான் அவரை பத்தி முறைப்பாடு கொடுத்துக்கிறாங்க. 5 வயசு, ஆமா 5 வயது குழந்தையும் கொண்டிருக்கிறார். ஒரு சிறுமியோன்ற குழந்தை கொலை செஞ்சுக்கிறாராம். அதையும் அவர் அழகாக வெளிப்படையா அவரை இன்ஸ்டாகிராம் பகுதியில உள்ள போட்டுக்கிறார். அழகாக கிரெடிட் பண்ணிக்கிறார். அது இப்ப பெரிய ஒரு சாட்சியும் ஐநா மன்றங்களூடாகவும் மிகப்பெரிய கண்டன தூக்கலையும் வந்து இவனை பிடிச்சி வைங்க, இவனை பிடிச்சி வைக்கணும் கேட்டுக்கிறாங்க. அவங்க ரகசியமான முறையில் இலங்கை அரசாங்கம் ஆளை நாட்டை விட்டு அப்புறப்படுத்த போறாங்கன்ற ரகசியமும் தெரிஞ்சிருக்கு. வாங்க செய்திக்குள்ள போய் பார்த்துருவோமா? காசாவில் போர்க்குற்றவாளி இஸ்ரேலிய அமெரிக்க படை வீரரை உடனடியாக கைது செய்து காவலில் வைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. காசாவில் பொதுமக்கள் உட்கட்டமைப்புகளை அளித்தது தொடர்பாக இஸ்ரேலிய அமெரிக்க வீரர் மீது இலங்கை அரசாங்கத்திடம் அதிகாரிடமும் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலின் 603வது பெட்டாலியனில் பணியாற்றும் வீரரான ஜேக் புர்கான்ஸ் காசாவில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை அழிப்பதில் ஈடுபட்டுள்ளார். தற்போது அவர் இலங்கையில் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கின்றது. காசா பகுதியில் இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்கள் இஸ்ரேலிய அமெரிக்க வீரரான ஜேக் புர்கான்ஸின் ஈடுபாடு குறித்து ஆதாரங்களின் அடிப்படையில் ஹைன் ரஜா பவுண்டேஷன் இலங்கையில் உள்ள தகுந்த அதிகாரிடம் அவர் மீது முறைப்படி புகார் அளித்துள்ளது. ஹைன் ரஜா பவுண்டேஷன் பெல்ஜியத்தை தளமாக கொண்ட ஹைன் ரஜா பவுண்டேஷன் ஒரு என்ஜிஓ அமைப்பை கொண்டதான். அவங்க அரசு சார்பு இல்லாத ஒரு அமைப்பு என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆனால் அவங்களுக்கு மிகப்பெரிய உளவு அமைப்புகளும் லிங்க் வச்சுக்கிறாங்க. இந்த அமைப்பு காசா பகுதிகளில் இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்ட 5 வயது பலஸ்தீனிய சிறுமி ஹிந்த் ரஜபின் நினைவாக இந்த அமைப்புக்கு பெயரிடப்பட்டுள்ளது. காசா பகுதியில் இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்களுக்காக இஸ்ரேலிய ராணுவ வீரர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதே இந்த அறக்கட்டளையின் முதன்மை நோக்கமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சர்வதேச குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு அம்பலப்படுத்தப்பட்டு தகுதியான நீதித்துறை அதிகாரிகள் முன் நிறுத்தப்படுவதை
உறுதி செய்வதற்காக ஹைன் ரஜப் ஃபவுண்டேஷன் தேசிய மற்றும் சர்வதேச பங்காளருடன் தொடர்ந்து இது இணைந்து செயற்பட்டு வருகிறது. காசாவில் பொதுமக்கள் உட்கட்டமைப்புகளை அளித்தது தொடர்பாக இஸ்ரேலிய அமெரிக்க வீரர் ஜேக் புர்கான்ஸ் மீது அளிக்கப்பட்டுள்ள புகார் குறித்த விவரங்கள் ஆவன. இந்த அமைப்பு பின்வரும் அதிகாரம் உத்தியோகபூர்வ புகாரை அளித்திருக்கின்றது. ஜேக் புர்கான்ஸை உடனடியாக கைது செய்து தடுப்பு காவலில் வைக்க கோரி முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் வெளியுறவு அமைச்சகம் உள்ளிட்ட உரிய துறைகளுக்கும் இது குறித்த தகவல்கள் மற்றும் கோரிக்கைகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. சரி, குற்றச்சாட்டின் பின்னணி என்னவாம்? இஸ்ரேலின் 603வது பெட்டாலியனில் பணியாற்றும் ஜேக் புர்கான்ஸ் காசாவில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை திட்டமிட்டு அழிப்பதில் ஈடுபட்டதாக ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சர்வதேச நீதிமன்றம் ICC இவர் மீதான புகாரை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கும் இந்த அறக்கட்டளை ஏற்கனவே அனுப்பி உள்ளதுடன் இன்டர்போல் போலீஸ் மூலம் இவருக்கு எதிராக ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சரி, முன்னே நிகழ்வில் என்ன? இதற்கு முன்னரும் கடந்த 2024 டிசம்பரில் கேல் பிரான்புக் என்ற மற்றொரு இஸ்ரேலிய வீரர் இலங்கையில் இருந்த போது இது போன்ற புகார்கள் எழுந்தன. அந்த நேரத்தில் அவர் இலங்கையை விட்டு வெளியேற இஸ்ரேலிய அதிகாரிகள் உத்தரவிட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கின்றது. அதனால் தான் இவரையும் நாட்டை விட்டு கிளப்ப போகின்றார்கள். தற்போது ஜேக் புர்கான் இலங்கையில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் சர்வதேச சட்ட கொள்கையின் அடிப்படையில் இலங்கை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறக்கட்டளை நிறுவனம் வலியுறுத்தி இருக்கின்றது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் டெக்சாஸ் இரட்டை குடிமை பெற்றவரான ஜேக் புர்கான்ஸ் இஸ்ரேலிய ராணுவத்தின் 7வது கவச படை பிரிவின் ஒரு பகுதியான 603வது போர் பொறியியல் பட்டாலியன் டி பிரிவில் பணியாற்றினார். டி பிரிவு என்பது மிகப்பெரிய கொலைக்களம் கொண்ட ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட இலங்கையில 53வது படையணின்னு சொல்லலாமா, அந்த மாதிரி ஒன்று அது. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி நிகழ்வுகளை தொடர்ந்து அவர் தானாக முன்வந்து ராணுவத்தில் சேர்ந்தார். பின்னர் காசாவிற்கு அனுப்பப்பட்டார். அவர் HRD ரஜப் ஃபவுண்டேஷன் புலனாய்வாளர்களால் விரிவாக ஆவணப்படுத்தப்பட்ட ராணுவ நடவடிக்கைகளில் பங்கேற்றார். காசாவில் பொதுமக்கள் உட்கட்டமைப்புகளை அளித்தது தொடர்பாக இஸ்ரேலிய அமெரிக்க வீரர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது அவர் இலங்கையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா பகுதியில் இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்களில் இஸ்ரேலிய அமெரிக்க வீரரான ஜேக் புர்கான்ஸின் ஈடுபாடு குறித்த ஆதாரங்களின் அடிப்படையில் HRF ஃபவுண்டேஷன் இலங்கையில் உள்ள தகுந்த அதிகாரிகளும் போலீஸ் முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 2003 முதல் 2023 முதல் 2025ஆம் ஆண்டு வரை, அந்த ஆண்டின் நடுப்பகுதி வரை இந்த படைப்பிரிவால் மேற்கொள்ளப்பட்ட குறைந்தது 65 திட்டமிட்ட இடிப்பு நடவடிக்கைகள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் குடியிருப்பு கட்டிடங்கள், பள்ளிவாசல்கள், விவசாய நிலங்கள், பள்ளிக்கூடங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் பல இலக்குகள், பொதுமக்கள் நலன் கருதிய இலக்குகள், மருத்துவமனைகள் மீதான தாக்குதல்களிலும் மனித குலத்துக்கு எதிரான பொதுமக்களை சட்டவிரோதமாக தடுத்து வைத்து துன்புறுத்துவதிலும் சித்திரவதை செய்வதிலும் இந்த பிரிவுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. காசா பகுதியில் நிகழ்த்தப்பட்ட போர்க்குற்றங்களில் இஸ்ரேலிய அமெரிக்க வீரரான ஜேக் புர்கான்ஸின் ஈடுபாடு குறித்த ஆதாரங்கள் திரட்டப்பட்டிருப்பதாகவும் HRF ஃபவுண்டேஷன் தெரிவித்துள்ளது. இலங்கை அதிகாரம் தகுந்த ஆதாரங்களை காட்டி அவர் மீது ஒரு முறைப்பாடும் செய்யப்பட்டது. இந்த செயல்கள் காசாவின் பெரும்பகுதிகளை மக்கள் வசிக்க முடியாதாக மாற்றுவதையும் தெற்கு காசாவில் மொராக் அச்சு என்று அழைக்கப்படும் இராணுவ வழித்தடங்களை உருவாக்குவது உட்பட பிராந்திய பிரிவினைக்கு வழிவகுப்பதையும் நோக்கமாக கொண்ட ஒரு பரந்த நடத்தை முறையின் ஒரு பகுதியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. அக்டோபர் நவம்பர் 2025 கடந்த ஆண்டில் கான்யூனிஸில் நடந்த சட்டவிரோத அழிப்பு சம்பவங்களில் குறைந்தது ஒன்றுடன் ஜேக் புர்கான்ஸுக்கு தொடர்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதுவும் ஒரு கொலைக்களம். புர்கான்ஸ் கான்யூனிஸ் மற்றும் ரஃபா உட்பட காசாவிற்கு தனது இருப்பை காட்டும் காட்சி ஆதாரங்களை தனது சமூக ஊடக கணக்குகளில் தானே வெளிப்படுத்தி இருக்கின்றார்.
இதைத்தான் சொல்லுவது தனக்குத்தானே சூனியம் செய்வதென்று. ஒரு காட்சியில் அளிக்கப்பட்ட ஒரு பொது கட்டிடத்துக்குள் சக வீரர்களுடன் சேர்ந்து வெடிகுண்டு கேபிளை பிடித்தபடி அவர் காணப்படுகிறார். இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட இடிப்பு நடவடிக்கையில் அவரது தீவிர பங்களிப்பை குறிக்கிறது. மற்றொரு காட்சியில் கான்ஜூனிஸை குறிக்கும் குறியிடப்பட்ட தனது நிறுவனத்தின் சின்னத்துடன் குறிக்கப்பட்ட அத்தகைய ஒரு இடிப்பு நடவடிக்கையின் காரணியையும் அவர் பகிர்ந்திருக்கின்றார். ஜெய்பூர் கான்ஸ் மற்றும் அவரது படைப்பிரிவு தொடர்பாக ஆவணப்படுத்தப்பட்ட செயல்கள் சர்வதேச சட்டத்தின் கீழ் பல போர்க்குற்றங்களாக அமையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ராணுவ தேவையால் நியாயப்படுத்தப்படாத சொத்து கொலை இலக்காக கொண்டு பெருமளவில் அளித்தல், பொதுமக்களின் உரிமைகளுக்கு எதிராக வேண்டுமென்றே தாக்குதல்களை நடத்துதல், பாதுகாப்பற்ற கட்டிடங்கள் மற்றும் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை தாக்குதல் அல்லது குண்டுவீழ்ச்சி அளித்தது உட்பட இவர் மீது பல குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டிருக்கின்றது. ஜெய்பூர் கான் தற்போது இலங்கையில் இருக்கிறார் என்பதை இந்த பவுண்டேஷன் உறுதி செய்துள்ளது. அவர் தனது பணி நியமனத்தை தொடர்ந்து அங்கு பயணம் செய்து வருகிறார். குற்றச்சாட்டுகளின் தீவிரத்தன்மையும் அவரை போர்க்குற்றங்களுடன் தொடர்புபடுத்தும் நம்பகமான சான்றுகள் இருப்பதையும் கருத்தில் கொண்டு ஹிந்த் ரஜப் பவுண்டேஷன் சர்வதேச சட்டத்தின் கீழ் தங்களுக்குள்ள கடமைகளுக்கு ஏற்ப உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தி அவர்களுக்கு முறைப்படியான கண்டனத்தையும் சமர்ப்பித்துள்ளது பவுண்டேஷன். சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை கடுமையாக மீறியதாக சந்தேகிக்கப்படும் நபர்களை விசாரிப்பதும் தேவைப்பட்டால் அவர்கள் மீது வழக்கு தொடர்வதும் அவர்களின் கடமையாகும் என்றும் அத்தகைய நபர்கள் தங்கள் நாட்டில் இருப்பதை நடவடிக்கை எடுப்பதற்கான அவர்களின் பொறுப்பு கண்டும் பவுண்டேஷன் தெரிவித்திருக்கின்றது. ஜெய்பூர் கான்ஸின் வழக்கு ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல, மாறாக காசாவில் செயல்படும் 603வது போர் பொறியியல் பட்டாலியன் மற்றும் பிற பிரிவுகளின் உறுப்பினர்களின் பரந்த அளவிலான ஒரு மிகப்பெரிய பெட்டாலியன் நடத்தை முறையின் ஒரு பகுதியாகும் என்றும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களில் சம்பந்தப்பட்ட நபர்களை ஹிந்த் ரஜப் பவுண்டேஷன் தொடர்ந்து கண்காணித்து ஆவணப்படுத்தி வருவது என்பதும் ஒரு கூடுதல் தகவலாகவும் பார்க்கப்படுகிறது. ஜெய்பூர் கான்ஸின் ஈடுபாடு குறித்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இலங்கை அதிகாரம் இந்த முறைப்பாடு கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. காசா முழுவதும் மிகப்பெரிய அட்டகாசம் காட்டிய ஒரு வீரராகவும் இவர் பார்க்கப்படுகின்றார். மிகப்பெரிய சேதாரங்களின் அடிப்படையில் இவருக்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் ஜெய்பூர் கான்ஸ் மற்றும் அவரது படைப்பிரிவு தொடர்பாக ஆவணப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தின் கீழ் பல போர்க்குற்றங்களாக அமையக்கூடும் என்றும் ஜெய்பூர் கான்ஸ் தற்போது இலங்கையில் இருப்பதாகவும் தனது ராணுவ சேவைக்கு பிறகு இலங்கைக்கு வருகை தந்திருப்பதாகவும் இந்த மே சீசனில் அவரை பொழுதை கழிக்க வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹிந்த் ஹிஜாப் அறக்கட்டளை இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இது இப்பொழுது இலங்கை அரசுக்குள் மிகப்பெரிய ஒரு தர்ம ஜங்கடத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக இலங்கை அரசு இதை காதும் வைத்தால் போன்று அவரை நாட்டை விட்டு இஸ்ரேலுக்கு அப்புறப்படுத்தும் ஒரு நகர்வில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே ஒரு வீரரை காப்பாற்றியதும் இருக்கின்றது. இவ்வளவு தூரம் ஆதாரம் கூட நாங்கள் முறைப்பாடு கொடுத்தும் அவரை இலங்கை அரசு கைது செய்யவில்லை என்பதும் ஒரு சர்வதேச ஒரு கண்டனத்துக்கு ஆளாகும் என்பதை நாம் இங்கு ஆழமாக தருகின்றோம். ஆதாரபூர்வங்களாகவும் சாட்சிகள் மூலமாகவும் பவுண்டேஷன் ஒரு முறைப்பாடு கொடுத்ததற்கு அந்த முறைப்பாட்டுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்ற போது அது நிச்சயமாக ஒரு கண்டனத்துக்கு ஆளாகும் என்பதும் சர்வதேச கண்டனத்துக்கு ஆளாகும் என்பதையும் நாம் தெரிவிக்கின்றோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.